வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த மகா குரு பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுது? 2/6/2026 செவ்வாய்க்கிழமை வைகாசி 19ஆம் தேதி நடைபெறுது. இதுவரைக்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார் மிதுனத்தில். அவர் இப்பொழுது இறங்கி இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும், கிரகங்களுடைய பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலும் கடகத்துக்கு வந்து உச்சமடைவு. நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமரப்போகிறார். நம்ம ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொன்னால் அயன சயன போகம், மோட்சத்தை தருகின்ற இடம். இந்த மாதிரி இடத்துல அமருகின்ற காலம், அதுவும் ஸ்தான பலம் பெறுகின்ற காலமாகும். 12ஆம் இடத்துல அவர் நம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி, அவரே தான் 8ஆம் அதிபதியும் கூட. அப்போது 5 என்று சொல்லக்கூடிய பௌர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுவதும் அவரே, புத்திரஸ்தானத்துக்கான அமைப்பை பெறுவதும் அவரே தான் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கடன் சார்ந்த விஷயத்தில் அதிகரிக்கக்கூடிய காலம், இடப்பெயர்ச்சி தருகின்ற காலம், அவமானத்தை தருகின்றதுக்கான அதிபதியாகவும் வரார். அவர் 12ஆம் இடத்தில் அமர்கின்ற காலம். அப்போது அவர் உச்சம் பெறுகின்ற இடம் 12 என்று சொல்லக்கூடிய நீடித்த செல்வத்தை தருகின்ற காலம். இது முறைக்கே நாம் எந்த ஒரு வேலையும் செஞ்சாலும் அதற்காக ஆதாயம் தருகின்ற விஷயத்தையும் நாம் எடுத்துக்காமல் இருந்தால், இந்த முறை இந்த 12ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு பகவானால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் அளவில்லாத செல்வத்தை கொடுப்பார். நிறைய பேருக்கு வேலை இழப்புகளும் ஏற்படும், அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகும்போது தான் இந்த செல்வம் எல்லாம் கிடைக்கும். திடீர்னு பிஸ்னஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுவார், பெரிய லெவலில் வந்துடுவார். 12ல் ஏற்கனவே செய்திருந்த வேலை விடுபட்டு வரா மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. திருப்பியும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அவங்களுடைய செல்வம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு பெரிய லெவலில் திடீர் ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஐயா, இது வரைக்கும் எனக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வீடு கட்டுறதுக்கான பாக்கியம் கிடைக்கும். மனம் வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் சிம்மராசிகாரங்களுக்கு கிடைக்க போகுது. உடல் பிணி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் சுகஸ்தானம் விளக்கின்ற காலமாக அவருடைய 5ஆம் பார்வை 4ஆம் இடத்தை, ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குது. அந்த தான் காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம், நோய் நொடிகளை விலகுகின்ற காலம் என்று கூட கொடுத்துருக்காங்க. சனி பகவானுடைய பெயர்ச்சி, அஷ்டமத்து சனி ஓடிட்டுருக்கு, நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இதையும் தாண்டி சில கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் என்பது நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்குது. பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை முதல்ல விலக போகுது. பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வரும்? சொத்து பிரச்சனை வரும். இந்த சொத்து பிரச்சனையில் ஏற்கனவே நான் தந்தைக்கிட்ட கேட்டிருந்தேன், அந்த சொத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குமா சாமி, நான் ஏற்கனவே கடன்லாம் நான் பட்டுருக்கேன், அந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா என் பேரில் கேட்டாங்கன்னா இருக்கிற பிரச்சனை விட்டுட்டு நான் வெளியே வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குது. ரொம்ப அதிகப்படியான பிரச்சனை, டார்கெட்டு, ரொம்ப தொந்தரவு தருகின்ற விஷயம்லாம் உங்களுக்கு கலைந்து செல்லும். சிம்மராசிக்காரங்க அதிகப்படியான அழுத்தம், ரொம்ப அழுத்தத்தில் நான் அனுபவிச்சிருக்குன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ அழுத்தம் குறையாக காணப்படும். திடீர் செல்வங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம், மாமியார் வீட்டு சொத்து அனுபவிக்கிறதுக்கு பாக்கியமெல்லாம் கிடைக்க போகுது. சிம்மராசிக்காரன் மாமியார் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை, அவங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இதெல்லாம் விலகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம். பகை பெறுகின்ற விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவான வேலையில், என் வேலையில் இருக்கக்கூடிய வேலையில் தொந்தரவு தான் சாமி ரொம்ப கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த தொந்தரவுகள் இப்பொழுது விலகும். இல்லை அதுக்கேற்றார் போல் நாம் சப்போர்ட் பண்ணி வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். நிறைய பேருக்கு இந்த இடப்பெயர்ச்சி சார்ந்த விஷயம் என்பது கண்டிப்பாக காணப்படும். முக்கியமாக தாயார் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகும். தன்னுடைய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகும். வெளியூர் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த நேரத்தில். இது வரைக்கும் துட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வெளியூரில் இருக்கிறவங்களாம் போய் ஜாயின் பண்ணிட்டு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் திடீர்னு பணவரவு என்பது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக அதிகப்படியான செல்வத்தை கொடுக்கும். நிறைய செல்வத்தை அவங்க சம்பாதிக்கின்ற காலமெல்லாம் பெண்களால் ஆதாயத்தை பெறுகின்ற காலமாகவும், ஒரு பெண்கள் வந்து ஆதாயத்தை அவங்க மூலிமா சப்போர்ட் பண்ணி நம்மளை உயர்த்தி தாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் காணப்படும். ஒரு பெரிய ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு சின்ன சின்ன துன்பங்கள் வருகின்றதுலேருந்து தவிர்க்குகின்ற காலமாகவும் இருக்கும். ஐயா, நான் நிறைய பிரச்சனை, கடன் வாங்கிட்டேன், தொந்தரவு அனுபவிச்சிட்ருக்கேன், கணவன் மனைவியும் ஒரு பிரச்சனையாக இருக்குது சாமி, அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ தடை மீளுமா, எந்த கிரகங்கள் எனக்கு கொடுக்குமா, இந்த குரு பெயர்ச்சி எனக்கு சாதகத்தை தருமா, அந்த அஷ்டமத்து சனி கொடுக்கின்ற இடத்தை பகவானுடைய 9ஆம் பார்வையால் பார்க்குறார். சனி பகவானுடைய தன்மையும் மாறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். ஏன்னா அவர் வீட்டு அவரே பார்க்குறார். அதனால் இதுக்கின்ற பாக்கியம் 8ஆம் இடம் என்று சொன்னால் கடன் மட்டுமல்ல, நோய் மட்டுமல்ல, அவமானம் மட்டுமல்ல, தண்டனை மட்டுமல்ல, அங்கே அதிர்ஷ்டத்தையும் மறைச்சி வச்சுருக்கான். 8 தான் தொழிலாகவே சில பேருக்கு அமைஞ்சிரும். 8ஆம் அதிபதி தான் தொழிலாகவே நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கொடுக்கின்ற பாக்கியத்தை கொடுப்பார். அந்த ஸ்தான பலம் பெறுகின்ற காலமாகவும் 12ஆம் இடத்தை பார்க்குறதால
அந்த இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறதால திடீர் வருமானம் என்பது அடிக்கடி அடித்து கொண்டே இருக்கும். தினந்தோறும் வருமானம், இதுக்கு முன்னெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிற காலமெல்லாம் போயிட்டு தினந்தோறும் வருமானத்தை தருகின்ற அமைப்பெல்லாம் சிம்மராசிக்காரங்க அனுபவிப்பார். ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஐயா. அவருடைய நேரடி பார்வை அந்த 6ஆம் இடத்தையும் பார்க்கும். தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும், ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு அதான் 10ஆம் இடம், ரெண்டுத்தையும் தான் பார்த்து நாம் கால்குலேஷன் பண்ணி சொல்லணும். அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குது, நமக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நிரந்தர தொழிலையும் அங்கே கற்றுருக்கான். அப்போது இது வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கிறேன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன். கல்வியில் பெரிய முன்னேற்றத்தை காணுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். ஏன்னா அவர் 5ஆம் அதிபதி அல்லவா, புகழ் தருகின்ற இடம், அவரே உச்சம் பெறுகின்ற இடம் 12ஆம் இடம். நம்மளுக்கு என்னென்ன விஷயத்தில் நம்மளுக்கு மறதி ஏற்படும், என்னென்ன விஷயத்தில் நம்மளுக்கு தகராறு ஏற்படும், அதெல்லாம் கலைந்து செல்ல போகுது ஐயா. நம்மக்கிட்ட இருக்கிற மைனஸ்லாம் இப்போ விடுபட்டு வெளியே செல்லும். ஒரே வார்த்தை சொல்லணும்னா, நம்மக்கிட்ட இருக்கிற மைனஸ் கேட்டகரியெலாம் விலகு செல்லுகின்ற காக்கியம் இப்பொழுது உருவாகும். நான் தானா இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது, நானா இவ்வளோ பெரிய ஜாக்பாட் விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்கேன், நானாக தவிர்க்க முடியாத விஷயத்தெல்லாம் தட்டி தூக்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இந்த நேரத்தில். ஏன்னா சனி பகவான் 2 வருஷமாக பார்த்து தடையை கொடுத்துருப்பார். அவர் இப்போ அஷ்டம சனிக்கு வந்துட்டார். இந்த முகமலர்ச்சியெல்லாம் இருக்காது, அவங்ககிட்ட நெகட்டிவ் ஸ்பீச்செல்லாம் இருந்திருக்கும். பேசினாவே சண்டை வரா மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஏன்னா மனம் அழுத்தமெல்லாம் அதிகமாக காணப்பட்டிருக்கும். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் விலகிறதுக்கான காலம், நோய் நொடிகள் விலகிறதுக்கான காலம், இவங்க வாழ்க்கையை தெளிவான பாதை எடுத்து செல்லுகின்ற காலம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சாதகத்தை தரும், சாதகமாக இருக்கும், சமாதானத்தை கொடுக்கும். முக்கியமாக கணவன் மனைவி உறவாகட்டும், உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும், பார்ட்னர்ஷிப்புக்கும் நம்மளுக்கு இருந்து வந்த அவமானம், அவங்க 2 பேரும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, அதுலேருந்து நான் விடுபட்டு வெளியே வந்துடணும், எல்லாத்துலேயும் விடுபட்டு வெளியே வந்துடும். ஓரளவுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற காலமாக இந்த 12ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு பகவானால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க, உடம்பு சார்ந்த. ஏன்னா 12ஆம் இடத்துல தான் உச்சம் பெறுகின்றது இந்த குரு பகவானுடைய அமைப்பு. அவரே 8ஆம் அதிபதி என்று சொன்னால் ஆயுளையும் குறிக்கும். ஸ்தானபலம் என்பது முக்கிய தருணம். அங்கே உச்சம் பெறுகின்ற கிரகங்களுடைய தன்மை இரட்டிப்பு கொள்கை கொடுக்கும். ஒரு பவரையே நம்மளால் தாக்க முடியாது. ஒரு 50 வோல்டேஜ் வந்துன்னா பரவாயில்ல, சாக்கு அடித்தா கீழே விழுந்துருவோம். அதுவே 500 அடித்தா நம்மளே போயிடும். அப்போது இந்தக்கான அமைப்புகளையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். கிரகங்கள் எங்கே அமருது, அதுக்கான அமைப்பு. அப்போ நம்மளுக்கு நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா, அவர் 8ஆம் அதிபதியாக வராரு, ரெண்டுத்தையும் பார்த்துட்டு தான் நம்மளுடைய வாழ்வாதாரம், பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகுகின்ற காலம். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்காக காத்திருந்தால் பிள்ளைகள் மூலிமா நம்மளுக்கு ஆதாயத்தை பெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுது. நற்பெயர்கள் வந்து சேரும். அவமானத்திலேருந்து முதல்ல விடுபட ஐயா. கெட்டது நடக்குதோ இல்லையோ, நல்லது நடக்குதோ இல்லையோ, கெடுதல்கள் எனக்கு வராமல் இருப்பதே நன்மை. இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கெடுதல்கள் நம்மளுக்கு வராமல் இருப்பதே பெரிய நன்மை என்று எனக்கு பெருசாக நன்மையெல்லாம் வந்துடுச்சு, பெரிய பிரச்சனை வந்துடுச்சு சாமின்னு சொன்னால் எடுத்துக்க முடியாது. நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன், ஆனால் நோய் நொடி கொடுத்துட்டாரையா, அதை மொத்தமே ஹாஸ்பிட்டல் தான். ஜீவன கர்மா தருகின்ற இடம் அல்லவா. அப்போ எனக்கு நோய் நொடி இல்லாமல் நான் இருக்கிறத வாழ்க்கையை நான் செம்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கும். பெரிய பெரிய ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்களும் நடக்கும். இதன் மூலியமாக ஆதாயத்தை பெறுகின்ற காலமாக இந்த ஆண்டு முழுவதும் காணப்படும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.